நடிகர் விவேக் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். 1961 நவம்பர் 19 அன்னைக்கு பிறந்திருக்காரு. நம்ம விவேக் சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படின்னாலுமே அவருடைய நகைச்சுவை காட்சிகளாகட்டும், அவரு நகைச்சுவையில சொன்ன கருத்துக்களாகட்டும் இன்னைக்குமே நம்ம மனசுல வாழ்ந்துட்டே தான் இருக்கும். ஹாப்பி பர்த்டே விவேக் சார். இந்த வீடியோவில் நடிகர் விவேக் அவர்கள் கடந்து வந்த பாதை என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துட்டு எப்படியாச்சு நம்ம உழைச்சா மட்டும்தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் நடிகர் விவேக். காலேஜ் முடித்த உடனே ஒரு டெலிகாம் கம்பெனியில் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணுறாரு. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே நிறையா சினிமா வாய்ப்புகளை தேடி தேடி போய் நிற்கிறாரு. அந்த சுச்சுவேஷனில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறாரு. தலைமைச் செயலகத்திலேயே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அந்த வேலையில் நல்ல சம்பளமும் கிடைக்குது. அதுக்காக காசு வருதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய நடிப்பு திறமையை அவர் ஓரமாக ஒதுக்கி வைக்கல. எவ்வளோ தூரம் முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. தலைமைச் செயலகத்தில் வேலை பார்த்தாலுமே நிறையா நாட்கள் வேலைக்கு லீவ் போட்டுட்டு வாய்ப்பு தேடி போயிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் இது நமக்கான இடம் இல்லை, நமக்கு சினிமா தான் இடம்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு பல இடங்கள்ல வாய்ப்பு தேடி போறாரு. ரோட அலையிறாரு. இந்த நிலைமையில தான் திரு கே பாலச்சந்தர் அவர் கூட இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு அமையுது. அவர் போய் இன்ட்ரடியூஸும் ஆகிறாரு. அவர் நடித்த ஒரு நாடகத்திலிருந்து ஒரு சில காட்சிகள் நடித்து காமிக்கிறாரு. நிறையா பேர் நடித்த நம்மளுடைய நாடக காட்சியை கே பாலச்சந்தர் அவர்கள் ரசிக்காமல் பார்க்குறாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அவர் நடித்து முடித்த உடனே சரிப்பா வாய்ப்பு வரும்போது நான் சொல்கிறேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போக சொல்லிடுறாரு கேபி அவர்கள். விவேக் அவர்களுடைய இயற்பெயர் விவேகானந்தன். இந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா விவேகானந்தன் அப்படிங்கிற ஒரு பெயரை மறைஞ்சு விவேக் அப்படிங்கிற ஒரு பேர் மக்கள் மத்தியில் பயங்கர பாப்புலராக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா வெளியான புது புது அர்த்தங்கள் திரைப்படமுமே விவேக் அவர்களுக்கு பெரிய ஒரு பேரை வாங்கி கொடுத்துச்சு. அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய வெள்ளந்தியான ஒரு நடிப்பு மூலமாக நகைச்சுவையை வெளிப்படுத்திட்டு இருந்தார். நடிகர் வடிவேல் அவர்களும் விவேக் அவர்கள் வளர்ந்த காலகட்டத்திலேயே வளர்ந்த ஒரு காமெடி நடிகர் தான். வடிவேல் அவர்களுடைய பாவனை எல்லாமே அவருடைய கம்ப்ளீட்டாக பாடி லாங்குவேஜை சார்ந்தே இருந்துச்சு. அதை பார்த்த நடிகர் விவேக் நம்மளுமே ஒரு வித்தியாசமான விதத்தில் காமெடி பண்ணணும், மற்ற காமெடி நடிகர்கள் மத்தியில் நம்ம தனியாக தெரியணும்னு சொல்லி ஒரு புதுவிதமான ஒரு முயற்சியை கையில் எடுத்தார். தன்னுடைய காமெடியில் சமூக சீர்திருத்தங்கள் குறித்த கருத்துக்கள்லாம் இடம்பெறணும், மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக நம்ம பேசணும், இந்த மாதிரி பல விஷயங்களை கையில் எடுத்தார். ஆனால் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும்போது அதில் கொஞ்சம் கூட நகைச்சுவை குறையாமல் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி கையில் எடுத்தார். அதில் சக்ஸஸும் ஆனார். எஸ்பெஷலாக நீங்களாம் 100 பெரியார்டா 1000 பெரியார் வந்தாலும் திருந்த மாட்டேங்கிறாங்கிற மாதிரி வசனங்கள் ஆகட்டும், பெண் குழந்தைங்களை கள்ளிப்பால் ஊற்றி கொள்றதுலேருந்து ஏகப்பட்ட கருத்துக்களை தன்னுடைய நகைச்சுவை மூலமாக மக்களுக்கு புரிய வச்ச ஒரு நடிகர் இவர். சாமிங்கிற ஒரு திரைப்படத்தில் இவருடைய கதாபாத்திரமாகட்டும், அந்த படத்தில் இவர் பேசக்கூடிய வசனங்களாகட்டும் ஒரு டிபேட்டுக்கே உள்ளாச்சு. எஸ்பெஷலாக பாரதியார் அவருடைய ஃபோட்டோவை காமிச்சு இவர் உனக்கு தெரியுமான ஒரு குழந்தைகிட்ட கேட்குறதும், அந்த பையன் எனக்கு இவர் தெரியாதுன்னு சொல்கிற மாதிரியான காமெடி சீன்ஸ்லாம் டிபேட்டுக்கு உள்ளாச்சு. சில தரப்பு மக்கள் மத்தியில் அதற்கான எதிர்ப்பும், பல தரப்பு மக்கள் மத்தியில் அதற்கான ஆதரவும் வந்துச்சு. அந்நியன், சிவாஜி இந்த மாதிரியான திரைப்படங்களில் கதாநாயகனுக்கு கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் கதாநாயகனை விட ஒரு காமெடியனுக்கு அதிகமான அப்ளாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண ஒரு காமெடி ஆக்டர்னா நடிகர் விவேக் அவர்கள் தான். காமெடின்னு ஒரு விஷயத்தை ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒருத்தங்களை கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டபுள் மீனிங் டயலாக் பேசணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சிரிக்கவும் வைக்கலாம், சிந்திக்கவும் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் தான் நடிகர் விவேக். ஒரு காலகட்டத்தில் அப்துல் கலாம் ஐயா கூட ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு விவேக் அவர்களுக்கு கிடைக்குது. நிறைய விஷயங்கள் அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி கற்றுக்கிறாரு. அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு வார்த்தைக்காக 1 கோடி மரக்கன்றுகளை நடுறேன் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு சத்தியம் பண்ணிட்டு அதை நடைமுறையும் படுத்தினார். பல கல்லூரிகள், பல பள்ளிகளுக்கு போய் மரக்கன்றுகளை நடுறது மூலமாக என்ன நன்மைகள் இந்த உலகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லவும் செஞ்சுருக்காரு. 2006 தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு அவருக்கு கிடைச்சிருக்கு. சின்ன கலைவாணர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அப்போதைய தமிழக முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி மூலமாக விவேக் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. 2009 பத்மஸ்ரீ பட்டமும் வாங்கியிருக்காரு. 2015 சத்யபாமா யூனிவர்சிட்டி கிட்ட இருந்து டாக்டரேட் பட்டமும் இவருக்கு கிடைச்சிருக்கு. தன்னுடைய பையன் இறந்ததுக்கு அப்புறமா சினிமா துறையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனால் சினிமா துறை இவர் விடவே இல்லை. ரொம்ப நோட்டபிளான ரோல்ஸ்லாம் எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பித்தார். குறிப்பாக சொல்லணும்னா மீசைய முறுக்கு படத்தில் இவர் அப்பா ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அந்த ரோல் காமெடிங்கிறத தாண்டி எமோஷன் வைஸ் பயங்கரமான ஒரு ரோலாக இருந்திருக்கும். அதை கச்சிதமாக ப்ளே பண்ணியிருப்பார் நடிகர் விவேக் அவர்கள். அவருடைய கரியர் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது 17 ஏப்ரல் 2021 யாருமே எதிர்பாராத விதத்தில் அவருடைய மறைவு நடக்குது.
திரையுலகினர் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக கருதப்படுது. ஆனால் அவர் விதைச்சிட்டு போன ஒரு விதை மரக்கன்றுகளை நடணும்னு சொல்லி பல இளைஞர்களுக்கு அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அண்ட் அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த செகண்ட் வரையுமே பல இளைஞர்கள் விவேக் அவர்கள் சொன்ன மாதிரியே நம்ம பல மரக்கன்றுகளை நடணும், உண்மையாகவே அதுதான் அவருக்கு சாந்தி அடைய வைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பல மரக்கன்றுகளை நட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் விவேக் அவர்கள் நம்ம கூட இல்லை அப்படின்னாலுமே நம்மளுடைய பிரார்த்தனைகள் எப்பவுமே அவர் கூட இருக்கும். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே விவேக். வியூவர்ஸ், உங்களுக்கு நடிகர் விவேக் அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும், அவர் பண்ண கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ஃபேவரட்டான ரோல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.